ஃப்ரெண்ட்ஸ், இப்ப உலகம் முழுக்க பரபரப்பா பேசப்படுற விஷயம் என்ன தெரியுமா? ஜோரான் மந்தானி அப்படிங்கிற 33 வயது இளைஞரை பற்றி. இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். கானா நாட்டுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா அமெரிக்கன் சிட்டிசன். இப்ப அமெரிக்கன் நியூயார்க் மேயர் எலெக்ஷன்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்காக கண்டெஸ்ட் பண்ணக்கூடியவரா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். நான் அவரோட பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தேன். அமேசிங் கம்யூனிகேட்டரா இருக்காரு, வைப்ரண்டா இருக்காரு. அந்த யூத்ஃபுல்னஸ் அவருக்கு தெரியுது. அண்டு ஹியூமர் நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவை அட்டகாசமா உபயோகப்படுத்தி மக்களை கவர்ந்து இழுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேயர் எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள், பேசுற விஷயங்கள், அவர் கொடுக்குற ப்ராமிசஸ் அதெல்லாம் வந்து மக்களுக்கு, அதுவும் பெரிய பணக்காரங்களா இல்லாத மிடில் கிளாஸ் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப 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 அட்ராக்டிவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்கால போர் பீப்புளா, லோயர் மிடில் கிளாஸா அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கேயே நிறைய பேர் அப்படி இருக்காங்க. எஸ்பெஷலி நியூயார்க்ல நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. மேல்தட்டு மக்கள் மட்டும் அங்க இல்லை. அவங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி அவருடைய பேச்சு இருக்கு. அவர் செய்ய போறேன்ற விஷயங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் ரிப்பப்ளிகன் பார்ட்டி கொஞ்சம் அதிர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்பே வந்து இவரை கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றாரு. ஆனா அவர் வந்து ஒரு சோசியலிஸ்ட் மாதிரி தான் தெரிகிறாரு. அவர் பேசுற விஷயங்கள் சிறப்பா இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த இளைஞர் அமெரிக்க ஜனாதிபதியா கூட வரலான்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பீப்புளோட அவர் கனெக்ட் பண்றாரு. ஒரு பாரக் ஒபாமா எப்படி இருந்தாரோ அது மாதிரி இருக்காரு அவரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, நம்ம இந்தியால மதபேதங்கள் காரணமா கொஞ்சம் அவரை எதிர்க்கிறாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. வில் பி அ வெரி குட் லீடர் நான் நினைக்கிறேன். அவர் லீடரா வந்தா இந்தியா கூட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நியூயார்க் மேயரா அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்ன்றது என்னுடைய கணிப்பு. தேர்தல் வரட்டும் நவம்பர்ல, அப்புறம் பார்க்கலாம். நன்றி.